லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் வணக்கங்கள். நம்ம ஒரு வரைபடத்தை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பையன் கொஞ்சம் இப்போ தான் பிறந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, பேசவே மாட்டேன் சார், 2.5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பேச மாட்டேன், ஆக்டிவாக இருக்கான். உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிடுறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். 3 வயசு ஆயிடுச்சு, பேச மாட்டான். அப்போ நம்ம கொஞ்சம் திக்கி பேசுகிறான், இல்லை பேச்சு வர மாட்டேங்குது. அடுத்தடுத்த நம்ம நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வீட்டை தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா, நம்ம வீடு ஏன் தப்பாக இருந்தால் இந்த மாதிரி ஆகுங்கிறது நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது அந்த குழந்தைய பயந்துருங்க. ஸோ 5 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்த குழந்தைகளில் நானும் ஒருத்தன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதுல 5 வயசு வரைக்கும் ஏன் பேசலைங்கிறத நான் இந்த வரைபடத்தில் நான் காமிக்கிறேன், சொல்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுல அதிகமாக பேசுகிறதுக்கு உண்டான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்துக்காட்டு அடியேனே இருக்குது. இது போக நிறைய பேர்கள் தவறு ஏற்படுவதற்கு உண்டான காரணம், அதற்குண்டான தீர்வு. இப்போ நம்ம ஒரு மேற்க பார்த்த வரைபடம் 137 குழி 28.39 உள்ள 4BHKங்க. அருமையான வரைபடம், பார்ப்போமே. வரைபடத்தை பார்க்க போகிறோங்க. திக்கி பேசுவதற்கு உண்டான காரணத்தையும் கடைசியாக உங்களுக்கு தீர்வையும் சொல்லிடுறேன். 5G 4C 3R டேட்டு KL இதெல்லாம் ஃபார்முலாஸு. 1 2 3 4 5 ஃபார்முலா. 5 ஃபார்முலாவில் 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஈசான மூலையில் 3 நண்பர்கள், போரு, சம்பு, மழைநீர் சேகரிப்பு. செப்டிக் டேங்க் தனியாக இருக்கும், பாண்டிச்சேரி மாதிரி. கன்னி மூலையில் டெல்லி மாதிரி தனியாக உயரமாக இருக்கும். இதுதான் 5G. ஓகேவா? இப்போது வீட்டுக்கு உள்ளே போகிறோம். 4Cங்கிறது பார்க்கணும். வெராண்டா 8க்கு 10 மாடிப்படி. இந்த மாடிப்படி ரொம்ப ஆட்களுக்கு புரியலை, ரொம்ப தடவை என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. மடக்கி ஏறி திரும்புறதுங்க, டாக் லெக்டு ஸ்டெப்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. நெட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஹால் 16க்கு 16. உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை இருந்திருந்தால் 16க்கு 16 16க்கு 20 ஹால் போடுங்க. 2 பசங்க இருக்காங்களா, ஹால் சிறுசாக 2 பெட்ரூம் பெருசாக போட்டுக்கோங்க. கிச்சன் 8க்கு 10 போதுங்க. ரொம்ப பெரிய கிச்சன் போட்டிங்கன்னு வச்சுக்க, 3 கிச்சனுக்கு உள்ள ஜாமான்களை வச்சுக்குவாங்க. லேடிஸ் தாய்மார்களே கொஞ்சமாக வச்சுக்கோங்க. தேவதை ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீட்டில் உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது 10 டேஸ் ஒரு தடவை நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தாமல் இருந்தால் அது கெட்டதாக மாறிடும். அப்போ நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஒரு ஜாமானை வச்சுட்டு மறந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அது நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துரும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. அது என்ன சகோதரிகளே, என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கால் பாதத்தில் வலிகள் இருந்தால், இடுப்பு அதிகமாக வலி இருந்தால், கழுத்து அதிகமாக வலி இருந்தால், உங்கள் வீட்டில் தேவையில்லாத கழிவுகள் இருக்குது. ஓகேவா? வராண்டா, ஹாலு, பெட்ரூம் 1 ஈசானத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு டாய்லெட்டு. இது கெஸ்ட்டு பெட்ரூமாக பயன்படுத்துங்க. இது உங்கள் அப்பா அம்மா இருக்கிறதுக்கோ, இல்லை உங்கள் பெரிய பொண்ணு இருந்தால் 10க்கு 10 ஒரு பெட்ரூம் கொடுங்க. அவங்களுக்கு இங்கே பீரோவை காசு பணம் கொஞ்சோண்டு வச்சு கொடுங்க. அப்புறம் கன்னி மூலையில் 10க்கு 11 நல்ல ஒரு மொக்க பீரோவை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கத்தையாக காசு வைக்கணும். அதுக்காக ஒரு சுரங்க பாதையை வச்சு கன்னி மூலையில் கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட் வச்சுட்டிங்கன்னு வச்சு எல்லா காசும் சொயின்னு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்னி மூலையில் அண்டர் கிரவுண்டு, கட்டிலுக்கு கீழே காசு. புரிஞ்சிச்சா? வச்சிடாதீங்க. வேணும்னா இங்கே கூட வைக்கலாம். நிறைய அன்பர்கள் நகைக்கடை வச்சுருக்கிறவங்க அப்படியே பள்ளம் தோன்றோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பள்ளம் தோண்டி கீழே பாதையை வச்சு உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. உள்ளெல்லாம் இருக்கும், இந்த சுரங்க பாதை இருக்கும், பள்ளம் இருக்கும், எதுவும் வைக்க முடியாது. வைக்காதீங்க, சரியா? இந்த மாதிரி இருந்தால் கீழே இருக்கிறத அடைச்சிருங்க. பிளானை 4 பெட்ரூமை பார்த்துட்டோங்க. இப்போது ரிஷபராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, மகர ராசி. இவங்களுக்கு மட்டும்தானா சார் அந்த தெற்கு திசை வைக்க முடியும்? இந்தியாவில் 120 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு 10 கோடி மக்கள் தானே சார் இந்த இதில் வருவாங்க அப்படின்னாக்கா, அப்போ மிச்சம் இருக்கிற தெற்கை கட்டக்கூடாதா? அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், நீங்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொழில் செய்திருந்தால், மிலிட்ரியில் இருந்தால், ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்து கொண்டிருந்தால், நீங்கள் பேச்சாளராகவும் ஒவ்வொரு வார்த்தையும் பொறியாக வந்தால் தெற்கு திசை வச்சு கட்டுங்க.
9ஆம் தேதியோ 18ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, தெற்கு திசை வச்சு கட்டுங்க. திக்கி திக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஈசான மூலை சுத்தமாக வச்சு தெற்கை பார்த்து வச்சு கட்டுங்கங்க. உங்கள் வீடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே தெற்கு தான், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஈசான வெட்டு. குறைவுள்ள குழந்தைகள் பிறப்பாருங்க. இந்த மூலையில் யாராச்சும் ஒருத்தவங்க கிச்சன் வச்சுருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எதுவுமே புரியவே மாட்டேங்க சார், சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதுதான் உங்கள் வீடு, தெற்க பார்த்துருக்கு. முன்னாடி ஃபுல்லாக பெட்ரூமு, உட்கார்றது, ஹாலெல்லாம் வச்சுட்டிங்க. அப்படியே நடந்து போய் இந்த இடத்துல கிச்சனை போட்டுட்டிங்க. ஈசான மூலையில் நச்சுன்னு ஒரு அடுப்படியை மேடையை போட்டுட்டிங்க. உங்கள் பிள்ளைகள் திக்கி பேசுவதற்கு உண்டானதை உருவாக்குவது நீங்கள் தாங்க. போலியோ மருந்து கொடுங்க, போலியோ அட்டாக் ஆகியிருக்கு, உங்கள் பையனுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை, அப்புறம் வந்து சிறு பிள்ளையிலேயே வந்து அவனுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன், அதையெல்லாம் உருவாக்குவது உங்களுடைய அஜாக்கிரதையின் காரணம். எதுவும் சாயந்தரமானாக்கா சீரியல் பார்க்காதீங்க, கொஞ்சம் இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வாழ்வியல் தேவை தானே. அப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பார்க்காத இப்போ செல்ஃபோனில் தாங்க கிளாஸே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், செல்ஃபோன். அவன் என்ன பார்க்குறான்னு உங்களுக்கே புரியல. கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்ச நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே போனோன்னே டக்குன்னு விளையாடுறத நிறுத்திட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். யூனிஃபார்ம் போட்டு உட்கார சொன்னோம்னாக்கா அவன் பாட்டுக்கு உட்காந்து ஏதோன்னு பண்ணுறேன். இதெல்லாம் வீடு வாஸ்து இருக்கணுங்க. வாஸ்துன்னா என்ன சார், நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இயற்கையோடு ஒற்றி வீடு கட்டி வாழ்வது தான் வாஸ்து. 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த செவ்வாய் நல்லா இருப்பவர்களுக்கும் இந்த தெற்கு திசை யோகம். திக்கி பேசுவதை தவிர்ப்பதற்கு எப்படி? ஈசான மூலையில் கிச்சன் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனேயே எடுத்து உள்ள செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு, வாடகை வீட்டில் இருக்கீங்களா, நேராக வீட்டுக்கார்ட்ட போங்க. சார், இந்த மாதிரி கிச்சன் இருக்கிறதுனால எங்கள் பையன் சரியாக திக்கி பேசுகிறான், இல்லை ஏதோ ஒரு குறையோடு இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, இதை மாற்றி கொடுங்க, நாங்கள் இருக்கிறோம், இல்லை வேறு வீடு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொந்த வீடை நல்ல முகூர்த்த நாள் பார்த்து உடனே இடிச்சு விடுங்க, நல்லா வாஸ்துப்படி மாற்றிக்கோங்க. அப்போ பிரமிடு வச்சிடலாமா சார், இல்லை ஒரு குபேர பொம்மை வச்சா நல்லதா சார், இல்லை அந்த இடத்துல ஒரு கண்ணாடி கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. அக்னி மூலையில் ஒரு கண்ணாடியை வைத்து விட்டோமேயானால் உங்களுடைய குறைகள் தீரும். இதெல்லாம் நம்பாதீங்க சாமி, கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய குறைகள் பேலன்ஸ் ஆகும். இந்த பரிகாரமாக எந்திரத்தையும் தந்திரத்தையும் இந்த ஒவ்வொரு பொம்மையும் கொண்டு வந்து வைக்கிறதுனால ஒரே 1% பிரயோஜனமே கிடையாது. அப்போ என்ன சார் பண்ணணும்? உடச்சி மாற்றணுங்க. அப்போ உடச்சி மாற்றினால்தான் சரியாக வரும். இப்போ திக்கிற பேசுகிற பையன் சரியாயிடுவானா? இறைவன் இருக்கார், கோவிலுக்கு போங்க, சரி பண்ணுறவர் தான் அவருடைய வேலை. ஆராய்ச்சி செய்யாமல் தயவு செய்து செய்யுங்க. நாங்கள் வசித்த வீட்டில், அடியேன் வசித்த வீடு ஈசான மூலையில் கிச்சன் இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து பிறந்தப்போ 5 வயசு வரைக்கும் நான் பேசவே இல்லை. இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஈசான மூலையில் தான் வாசல் இருக்குது, அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. நாங்கள் இருக்கிற வீட்டில் ஈசான்யத்தில் வந்து வாசல், கிழக்க பார்த்த வீடு, ஈசான்யத்தில் வாசல், அக்னியில் கிச்சன், கன்னியில் பெட்ரூம், வாயுவில் டாய்லெட். அருமையாக வாஸ்துபடி கட்டிட்டேன். பேசாமல் என்னால் இருக்க முடியலை. அடியேன் இந்தியன் ஆயிடுச்சே, தமிழன்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அதனால் வந்து நிச்சயமாக வாஸ்துபடி நலமாக வீடு கட்ட வேண்டும். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வரைபடம் அமைக்கணும்னா 9952166706 900 33 42 128 இந்த 2 நம்பர்களில் ஏதாவது ஒரு நம்பர் வாட்ஸ்அப் செய்து பிளான் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து 5 வழிகள் ஃபாலோ பண்ணுறோம். உள்ளளவு, வெளியளவு, குழிக்கணக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகம், அதுக்கப்புறம் வாஸ்துவில் 4 மூலைகள். இந்த 5மே நாங்கள் ஃபாலோ பண்ணி அதற்கப்புறம் தான் நாங்கள் வரைபடம் அமைக்கின்றோம். கருடமனை 99 வருடம். கண்டிப்பாக குழிக்கணக்கு, பெரிய பெரிய ராஜாக்களும் பெரிய பெரிய கோவில்கள் கட்டுப்படுவதும் இந்த குழிக்கணக்கு. நாம் வீடு கட்டுறதையும் ஃபாலோ பண்ணுவோம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.